போன்றவன். பகவான் என்னும் வெள்ளத்தில் இறங்கி நீராட குரு பரம்பரை என்னும் படிக்கட்டு அவசியமாகிறது. நம் ஆச்சாரியர்கள் அனைவரையும் வணங்கி கொண்டுதான் பெருமானை வணங்க செல்ல வேண்டும். சென்னையில் கோயம்பேட்டில் உள்ள வைகுண்டவாச பெருமாள் சன்னிதானம். இங்கே பெருமாள் சன்னதிக்கு முன்னால் ஆழ்வாராச்சாரியர்கள் அனைவரும் எழுந்தருளி இருக்கிறார்கள். அவர்களை தற்போது சேவித்துக் கொண்டு மேலே சீதையும் ராமனையும் தரிசிப்போம். முதலில் சேனை முதலியார் எழுந்தருளி இருக்கிறார். விஸ்வக்சேனர் அவர்தான் பகவானுடைய சேனைக்கெல்லாம் அதிபதியாக உள்ளார். அடுத்த ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி பாடியவர். இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பாடியவர். அடுத்து பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று மூன்றாம் திருவந்தாதி பாடியவர். நான்முகன் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம் ஆகிய 2 பிரபந்தங்களை பாடிய திருமழிசைப்பிரான். கண்ணனுக்கே அனைத்துமாய் யசோத பாவனையில் பிள்ளைத்தமிழில் பாடியவர் பெரியாழ்வார். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு பெயர் பெற்று சாமவேத சமமாக திருவாய்மொழி பாடிய நம்மாழ்வார். அடுத்து தொண்டரடிப்புடியாழ்வார் அரங்கநாதனுக்காகவே திருமாலை திருப்பள்ளி எழுச்சி ஆகிய 2 பிரபந்தங்களை சமர்ப்பித்தவர். அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன்னு தொடங்கி 10 போஷரங்களால் என் நமுதினை கண்டகண்கள் மத்தொன்னினை காணா என்று பாடிய திருப்பாணாழ்வார். ஆயிரக்கணக்கான போஷரங்கள் பெரிய திருமொழியில் 86 திவ்யதேசங்களுக்கு பல்லாண்டு ஆலிநாடன் அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குழலியர் வேள் என்ன அனைத்து பெயர்களும் பெற்ற திருமங்கையாழ்வார். ஆழ்வார்கள் வரிசை முடிந்து யாமுனாச்சாரியர்னு பெருமையோடு விளங்கும் ஆளவந்தார். ஆளவந்தார் யாரை கட்டாட்சித்து சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியனாக ஆக்கினாரோ அந்த பகவத் ராமானுஜர். ராமானுஜரை சேவித்துக் கொண்டோம். அடுத்தது யதி புனரவதாரம் அவரே திரும்ப பிறந்த மணவாள மாமுனிகள், கோயில் மணவாள மாமுனிகள். இப்படி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனைவரையும் சேவித்துக் கொண்டோம். ராமனுக்கு தம்பியை சேவித்தால் அண்ணனான ராமனை சேவிக்க வேண்டாமா? இதோ நாம் அனைவரும் ஆசையோடு காத்து கொண்டிருந்த ராமனும் சீதையும். ராமன் அற்புதமான திருக்கோலத்தில் இருக்கிறார். ராமச்சந்திரனுடைய திருமுக மண்டலத்தை சேவிக்கிறோம். சந்திரனை இன்னொரு தரம் பார்க்க வேண்டாம். இந்த திருமுகத்தை சேவித்தால் சந்திரன் வெட்கப்பட்டு தலை குனிந்து விடுவார். ராமன் காட்டில் இருக்கும்போது மாந்தோல் மரவுரி தரித்து கொண்டிருந்தார். அதே போல இங்கு மெம்பெருமான் மாந்தோல் மரவுரியோடே எழுந்தருளி இருக்கிறார். பெருமானுடைய திருமுடியை சேவிக்கிறோம். முதல்ல இப்போ கிரீட்டத்தோடு சேவித்துக் கொள்வோம். ஆனா இது வெளியில் சாத்தப்பட்டிருக்கும் கிரீட்டம். இங்கே ராமன் பட்டாபிஷேக ராமராகவோ ராஜாராமனாகவோ இல்லை. இப்ப கிரீட்டத்தை களைந்து விட்டு சேவிப்போம். உங்களுக்கே வியப்பாக இல்லை? ரொம்ப ஆச்சரியமான சடைமுடி. கிரீட்டம் இல்லாமல் சடைமுடி திருக்கோலத்தோடே காட்டுக்கு ஏகிய ராமன். அழகான இடுப்பு வளைந்து திருக்கால்கள் தென்னென்று இடது கையிலே நீண்ட சாரங்கத்தை பற்றி கொண்டு ரொம்ப ஆச்சரியமா ராமன் எழுந்துள்ளி இருக்கிறார். ராமனே அழகன் என்னால் அவனுக்கே அழகூட்டும் சீதை எத்தனை அழகு வாய்ந்தவளாக இருப்பாள். முதலில் சீதையும் கிரீட்டத்தோடே சேவித்துக் கொள்ளுவோம். இந்த கிரீட்டத்திலேயே ஆண்டாளுக்கு இருக்கிறா போலே கொண்டையோட சேவை சாதிக்கிறாள். இப்ப இனிமே கிரீட்டத்தை களைந்து விட்டு சேவிப்போம். கோடாலி முடிச்சு கர்ப்பவதியாய் லவகுஷர்களை வயிற்றில் தரித்து கொண்டு வால்மீகி ஆசிரமத்தில் இருந்த திருக்கோலம். அவள் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் அயோத்தியில் இருந்திருந்தால் தங்க கிரீடம் அணிந்து கொண்டிருப்பாள். ஆனா ரிஷி ஒண்ணுமில்லாதவர், பிரம்மஞானமே சொத்தாக கொண்டவர். அவர் ஆசிரமத்தில் வாழ்ந்தபடியால் வெறுமனே தீர்த்தமாடி கங்கையில் நீராடி கோடாலி முடித்து போட்டுக்கொண்டு சிறு குழந்தைகளை பெரும் எதிர்பார்ப்போட சீதை எழுந்துள்ளிருக்கிறாள். இந்த திருத்தலத்தில் ஒரு வியப்பு. சீதை கர்ப்பிணியாக இருந்தபடியால் அவளை தங்களுடைய மகளாகவே நினைத்து கொண்டு வேண்டுதல் பிரார்த்தித்து கொண்டு சீதைக்கு சீமந்தம் நடத்தி வைக்கிறார்கள். சீதை கையில் எவ்வளவு கண்ணாடி வளையல்கள் அடுக்கி கொண்டிருக்கிறாள். மூலமூர்த்தியாக சீதையை சேவிச்சோம்னால் வரிசையா கண்ணாடி வளையல்கள். சீமந்தத்தின் போது கண்ணாடி வளையல் போடுவா. பும்சவன சீமந்தோன்னயன
முகூர்த்தம்னு சொல்ற மொழியோ நம்ம பெண்ணாகவே சீதையை நினைத்து கொண்டு வால்மீகி எப்படி எல்லாத்தையும் பண்ணி வச்சாரோ அதை போல இங்க வரக்கூடிய பக்தர்களும் சீதைக்கு சீமந்தோத்சவம் பண்ணி வைக்கிறார்கள். சீதையும் சேவிச்சுட்டோம், பக்கத்துல ராமனையும் சேவிச்சுட்டோம். அன்று ஒரு குறை, கர்ப்பிணியாக சீதை இருந்தபோது அவளுக்கு நடந்த எல்லாவற்றையும் அருகிலிருந்து ராமன் பார்க்கும் பேற்றினை இழந்தான். ஆனா இந்த திவ்ய கஷேத்திரத்தில், வீக்ஷாரண்ய கஷேத்திரத்தில் சீதைக்கு சீமந்தம் நடக்கிறதுல பக்கத்துல இருந்து ராமன் பார்த்துட்டு இருக்கார். அது அன்னைக்கு நடந்ததை விட இன்னைக்கு அரிது அரிது. இன்னும் பாக்கியம் இல்லையோ, சீதையும் ராமனையும் மட்டும்தான் இங்க சேவிக்க முடியும். லக்ஷ்மணனோ பரதனோ சத்ருகனோ ஆஞ்சநேய சுவாமியோ இவர்கள்லாம் பெருமானுக்கு அருகில் இல்லை. தனி ஏகாந்தமான திருக்கோலத்தில் வால்மீகியனுடைய பிரார்த்தனை கிணங்க பெருமான் வைகுண்ட வாசனாகவும் ராமச்சந்திரனாகவும் சேவை சாதித்ததை இன்று நாமும் சேவித்து கொண்டோம். இவர்களுடைய அனுகிரகத்தோட மேற்கொண்டு ராமாயணத்தை தொடர்வோம். கடந்த சில நாட்களில் மேன்மேலே சரித்திரங்களை வால்மீகி ராமாயணத்தை வச்சு சொல்லிட்டேன். சுருக்கமா கம்பராமாயணத்தில் இதே கதைகள் கூறப்பட்டுள்ளன. விஸ்வாமித்திரர் பிறந்தெப்படி, 100 பெண்களுக்கு பிரம்மதத்தனோட கல்யாணம் நடந்தது எப்படி, இந்த கதையெல்லாம் 4-5 பாசுரங்கள்ல மட்டும் சொல்லியிருக்கார். அதை தெரிவிக்கிறேன். மானச மடுவில் தோன்றி வருதலால் ஷரயு என்றே, இதெல்லாம் வேள்வி படரத்தில் 5வது பாடல். மானச மடுவில் தோன்றி வருதலால் சரயு என்றே மேல்முறை அமரர் போற்றும் விழுநதி அதனினோடும் ஆன கோமதி வந்து எய்தும் அரவமது என்ன அப்பால் போனபின் பவங்கள் தீர்க்கும் புனிதமா நதியை உற்றார். ராமன் சரையூ நதிக்கரைக்கு வந்தார். கோமதி நதியும் சரையூ நதியும் சேர்கின்றன. அதான் பெரிய சத்தம் கேட்கிறது. சுரர் தொழுது இறைஞ்சற்கு ஒத்த தூ நதி யாவது என்று வரமுனி தன்னை அண்ணல் வினவுற மலருள் வைகும் பெரமன் அன்று அளித்த வெண்ணி பெருந்தகை குஷன் என்று ஓதும் அரசர்கோன் மனைவி தன்பால் அளித்தவர் 4வராகும். குஷனுக்கு மனைவி கல்யாணம் நடந்தது. குஷனுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். கீழே பார்த்துட்டோம். குஷனாபன், குஷாம்பன், அசூர்த்தரஜஸ், வசு, இது முதலான 4 மன்னர்கள் பிறந்தார்கள். அவர்களில் குஷனாபர்க்கே 20 அம்சொல் துவர் இதழ் தெரிவை நல்லார் தோன்றினர் வாயு எய்தி கவர் மனத்தினாய் அந்த கன்னியர் தம்மை நோக்கி. குஷனாபனுக்கு 100 பெண்கள் பிறந்தார்கள். வாயுவனுடைய சாபத்தால் முடக்குவாதப்பட்டார்கள். அவர்களை பிரம்மதத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். சமிரணன் அகன்றதன் பின் தையலார் தவழ்ந்து சென்றே அமிர்து உரு குதலை மாழகி அரசன் மாட்டு உரைப்ப அன்னான் நிமிர்குடல் மடவார் தேற்றி நிறைதவன் சூழி நல்கும் திமிர் அரு பெரமதத்தற்கு அளித்தனன் திரு அனாரை. திரு லக்ஷ்மி, லக்ஷ்மி போன்ற பெருமை படைத்த 100 பெண்களையும் பிரம்மதத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அவன் கைப்பட்டவுடன் எல்லாம் நல்லதாயிற்று. அவன் மலர்கைகள் நீவ கூன் நிமிர்ந்து அழகு வாய்த்தார் புவனம் முற்றுடைய கோவும் புதல்வர் இல்லாமை வேள்வி தவறுகளின் புரிதலோடும் தகவு உற தழலின் நாப்பன் கவனவேகத் துறங்க காதி வந்து உதயம் செய்தான். அதற்கப்புறம் குஷனாபன் புத்திரகாமேட்டி யாகம் பண்ண காதி பிறந்தார். காதிக்கு விஸ்வாமித்திரர் உதித்தார். விஸ்வாமித்திரருக்கு மூத்த பெண்ணுதான் அவருடைய தமக்கை அக்காள் தான் சத்யவதி. சத்யவதிக்கும் ரிச்சிகருக்கும் கல்யாணம் நடந்தது. அந்த சரித்திரத்தெல்லாம் நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். அன்னவன் தனக்கு வேந்தன் அரசொடு முடியும் ஈந்து பொன்னகர் அடைந்த பின்னர் புகழ் மகோதயத்தின் வாழும் மன்னவன் காதிக்கு யானும் கௌசிகை என்னும் மாதும். இந்த விஸ்வாமித்திரர் சொல்றார், நானும் பிறந்தேன், கௌசிகை என்னும் பெண்ணும் பிறந்தாள். முன்னர் வந்துதிப்ப அந்த முடியுடை வேந்தன் பிருகுவின் மதலையாய பெருந்தகை பிதாவும் ஒவ்வா இரிசிகன் என்பவர்க்கு மெல்லியலாலை ஈந்தான். அருமறையவனும் சில்நாள் அறம்பொருள் இன்பம் முற்றி விரிமலர் தரிசோன் தன்பால் விழுத்தவன் புரிந்து மீண்டான். அவளே கௌசிகி நதியாக ஓடுகிறாள். காதலன் சேனின் நீங்க கௌசிகை தரிக்கல் ஆற்றாள் மீது உறப் படலுற்றாள் விழு நதி வடிவம் ஆகி. அந்த சத்யவதியே மேலே கௌசிகி நதியாக இன்றளவும் ஓடிக்கொண்டிருக்கிறாள் என்று தன்னுடைய சரித்திரத்தை சொன்னது கம்பராமாயணத்தின்படி பார்த்தோம். நாம் கடந்த நாள் சந்திக்கும் போது இதோ ஹிமாச்சலத்துக்கு 2 பெண்கள். ஹிமாச்சலம் மேரு பர்வத்தத்தினுடைய பெண்ணான மேனா என்னும் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டார். ஹிமாச்சலத்துக்கு 2 பெண்கள் பிறந்தார்கள். மூத்தவள் கங்கா, இளையவள் உமா. தஸ்யாம் கங்கா உமாநாம த்விதீயாபூத் அத்தஜேஷ்டாம் சுராசர்வே தேவகாரிய சிகீர்ஷயா சைலேந்திரம் வரயாமாசு கங்காம் திரிபதகாம் நதீம்.
தேவர்கள் எல்லாரும் போய் ஹிமாச்சலத்திடத்தில் வேண்டுகிறார்கள். எங்களுடைய நல்லத்துக்காக தேவலோகத்தில் உன் பெண்ணு கங்கையை நதியாக ஓடச் சொல், அவள் தான் எங்க எல்லாருடைய பாபத்தையும் போக்க வேண்டும். 3 வழிகளில் ஓடட்டும். திரு பத கா, 3 3 பத 3 3ன்னு சொன்னது ஆங்கிலத்தில் இல்லை, சம்ஸ்கிருதத்தில் 3 3 பத மார்க்கம் வழி, கா காமினி அதில் சென்றவள், 3 மார்க்கங்களில் சென்றவள், ஆகாயத்தில் நடுவில் கீழே. அதனாலதான் அவளுக்கு திரிபதகா என்று கங்கைக்கு பேருண்டு. கேட்டா போலே ஹிமாச்சலம் ஒத்துண்டார். 3 வழியில் அவள் ஓட ஆரம்பித்தாள். உக்ரேண தபசாயுக்தாம் ததௌ சைலவரஸ்வதாம் ருத்ராய அப்ரதிரூபாய உமாம் லோக நமஸ்கிருதாம். 2வது பெண்ணான உமா, அவளை ருத்ரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவளுக்கு ஏன் உமான்னு பேர் தெரியுமா? அவள் பரமசிவனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சிறந்த கடும் தவம் புரிந்தாள். எதுவும் சாப்பிடாமல் தவம் புரிந்தாள். மற்ற பேர் கூட ஏதோ இலை தழை பழை என்று காய்கனிகளை உண்டு தவம் செய்திருப்பார்கள். ஆனா ஒரு இலைய கூட சாப்பிடாமல், அபர்ணா என்னவளுக்கு பேர் உண்டு, பரணம்னா இலை, அபர்ணா இலைய கூட சாப்பிடாம தவம் புரிந்தாள். தாயாருக்கு ரொம்ப வருத்தம். ஊமா ஊமா இப்படி செய்யாதே, இப்படி செய்ய, மானா செய்யாதே, ஊனா இப்படி, உமா இப்படி செய்யாதே, பட்டினி கிடக்காதே என்று தாயார் சொல்லிட்டே இருந்ததுனால அவளுக்கு உமா என்ன பேர் வந்துடுச்சு. அபர்ணான்னு பேர், உமானு பேர், மலைமகள்னு பேர். ஏன்னா மலையரசனான ஹிமாச்சலத்தின் பெண்ணானபடியால் மலைமகள்னு பேர் பெற்றாள். கடுந்தவம் புரிந்து பரமசிவனாரையே தனக்கு கல்யாணம் பண்ணி கொண்டாள். உக்தவாக்கியே மனோ தஸ்மின் உபௌ ராகவ லக்ஷணவ் த்ரீன் பதோ ஹேதுனா கேன பிளாவயேன் லோகபாவினி கதம் கங்கா திரிபதகா விஸ்ருதா சரிதுத்தமா. மேல ராமன் கேட்கிறார், 3 வழிகளில் ஓடின கங்கைன்னு கூறினீர், மேலும் அவளுடைய மகாத்மியம் என்ன? உமாதேவி தங்கைன்னு சொன்னீர், அவளை பரித்தன சரித்திரம் யாது? மேலும் தொடர்ந்து விஸ்வாமித்திரர் சொல்றார், திருஷ்டுவாச்ச பகவான் தேவீம் மைதுனாய உபசக்கிரமே தஸ்ய சங்கிரீடமானஸ்ய மகாதேவஸ்ய தீமதः. 36வது சர்க்கத்துக்கு இப்ப நாம வந்திருக்கோம். பரமசிவனாரும் பார்வதி தேவியும் கல்யாணம் பண்ணி கொண்டு இல்லறத்தில் ஈடுபட்டார்கள். 100 ஆண்டுகள் கழிந்தன. ஆனாலும் புத்திர பாக்கியம் ஏற்படவில்லை. 100 ஆண்டுகளாக தவம் புரிந்து இல்லறத்தில் ஈடுபட்டபடியால் எத்தனை சக்தி வளர்ந்திருக்கும். இந்த சக்தியை உமாதேவி தாங்க முடியுமா? மேலும் எல்லாருக்குமாக அந்த சக்தி பயன்பட வேண்டும் என்பதற்காக தேவர்கள் எல்லாம் பரமசிவனாரிடத்தில் போய் வேண்டினார்கள். உம்முடைய சக்தியை நீர் பூமாதேவியினிடத்தில் வைக்க வேண்டும், அதனால் உலகமே நன்மை அடைய வேண்டும். தேவதேவ மகாதேவ லோகஸ்யாஸ்ய ஹிதேரத சுராணாம் பிரணிபாத்தேன பிரசாதம் கர்த்துமர்ஹசி. நீர் என்ன செய்ய வேண்டும்? தாரயிஷ்யாம்யஹம் தேஜஹ தேஜசைவ சகோமயா திரிதசாஹ பிருத்திவீஞ்சைவ நிர்வாணம் அதிகச்சது யதிதம் க்ஷுபிதம் ஸ்தானான் மம தேஜோஹ்யனுத்தமம் தாரயிஷ்யதி கஸ்தன்மே ப்ருவந்து சுரசத்தமாக. என்னுடைய சக்தியை பார்வதி இடத்தில் நான் வைக்காமல் நிறுத்துகிறேன். ஆனால் இந்த சக்தியை யார் வைக்க போறா? என் உடம்புல நான் வச்சுடுறேன். உமாதேவியை சேர்த்து நானே தரிக்கிறேன், என் வீரியம் தேஜஸையும் சேர்த்து நான் தரிக்கிறேன். ஆனால் மேற்கொண்டு இந்த சக்தியை தரித்து குழந்தை பெறப்போவது யார்? தேவர்களே சொல்லுங்கோள் என்று பரமசிவன் கேட்க இவா பதிலுக்கு சொல்றா, யத் தேஜஹா க்ஷுபிதம் ஹ்யத்ய தத்தரா தாரயிஷ்யதி. தரா தாரிணி பூமி தேவி, பூமி தேவி தான் உன் சக்தியை தாங்க போகிறாள். ஏவமுக்தா சுரபதி பிரமுமோச்ச மகாபலா தேஜசா பிருத்திவீம் ஏன வியாப்தாச கிரிகானனா ததோ தேவாக புனரிதமூச்சுச்சாபி ஹுதாசனம். அப்போது பரமசிவனார் தன்னுடைய சக்தியை பூமாதேவியினிடத்தில் வைக்க அது உலகமெல்லாம் பரவ ஆரம்பிச்சது. தேவர்கள் அக்னியினிடத்திலும் வாயுவினிடத்திலும் பிரார்த்தித்து நீங்கள் அந்த சக்திக்குள் புகுந்து அதை காத்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அக்னி பகவான் புகுந்தார். ததோ தேவாக தது அக்னினா புனர்வியாப்தம் சஞ்சாத்தம் ஸ்வேத பர்வதம். சட்டென்று அக்னி புகுந்தவுடன் ஒரு வெள்ளை மலை உருவாயித்து. அதில் நாணல் புதர் காடாக சரவணம் என்னும் காடு உருவாயித்து. ஆவிவேசத்வம் மகாதேஜோ ரௌத்ரம் வாயு சமன்விதா தது அக்னினா புனர்வியாப்தம் திவ்யம் சரவணஞ்சைவ பாவகாதித்ய சந்நிபம் யத்ர ஜாதோ மகாதேஜாக கார்த்திகேய அக்னி சம்பவ. அந்த சரவண பொய்கையிலிருந்து புதரிலிருந்தே கார்த்திகேயன் பிறந்தார். சரவணத்தில் பிறந்தபடியால் சரவணன்னு பேர். கிருத்திகா நட்சத்திரங்களாலே காக்கப்பட்டபடியால் கார்த்திகேயன்னு பேர். கர்ப்பம் ஸ்கலனமாகி கீழ் விழுந்தபடியால் ஸ்கந்தன்னு பேர். 6 முகத்தோடே பிறந்தபடியால் ஷண்முகன்னு பேர்.
இப்படி பெயர் பெற்ற முருகன் பிறக்கிறார். குமார சம்பவம். இதன் சரித்திரம் என்னன்னு மேலும் பார்ப்போம்.